வணக்கம். ஒரு சாதாரண கஸ்டமர் சப்போர்ட் கால் ஒரு பெரிய கம்பெனியோட சிஸ்டமே எவ்ளோ சரியில்லாம இருக்குன்னு காட்டி கொடுத்துட்டா எப்படி இருக்கும்? ஆமா, அப்படிதான் நடந்திருக்கு. வாங்க இந்த ஒரு கால்ல என்ன நடந்ததுன்னு நாம ஆழமா பார்க்கலாம். சரி, ஒரு ரைடே ஹேல் டிரைவர் உதவி கேக்குறாரு. ஆனா அந்த ஹெல்ப் பட்டன் அவரை ஒரு முட்டுச்சந்துக்கு கொண்டு போனா என்ன ஆகும்? இது ஏதோ கற்பனை கதை இல்லைங்க. தினமும் ஆயிரக்கணக்கான டிரைவர் சந்திக்கிற ஒரு நிஜமான உரையாடல் தான் இது. வாங்க என்ன நடக்குதுன்னு பாப்போம். இந்த முழு பிரச்சனைக்குமே ஆரம்ப புள்ளி எது தெரியுமா? ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். டிரைவர் சொல்றாரு, கஸ்டமர் ஹெல்மெட் போட மாட்டேங்கிறாங்கன்னு. இது ஒரு சாதாரண பாதுகாப்பு பிரச்சனை. இதுக்குத்தானே சப்போர்ட் டீம் இருக்கு. ஆனா அவருக்கு கிடைச்ச பதில் இருக்கே, அதான் இங்க விஷயமே. பாருங்க, ஒரு சின்ன பிரச்சனை. ஆனா அதுக்காக பண்ணின கால் எவ்வளவு எரிச்சலை உண்டாக்குது. கடைசியில இந்த சிஸ்டமே உடைஞ்சு போயிருக்குன்னு புரிய வைக்குது. நாம இந்த கால்ல என்ன நடந்ததுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கும்போது பல டிரைவர்களோட கஷ்டம் நமக்கு நல்லாவே புரியும். முதல் விஷயம், டிரைவரோட கோரிக்கை. அது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு கஸ்டமர் ஹெல்மெட் போட மறுக்கிறார். இது சும்மா ஒரு ரூல்ஸை மீறது மட்டும் இல்ல. அந்த டிரைவருக்கு ஃபைன் விழும். அவரோட அன்றாட வருமானத்தையே பாதிக்கிற ஒரு பெரிய பிரச்சனை இது. இங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் டிரைவரோட நிஜமான கஷ்டம், இன்னொரு பக்கம் கம்பெனியோட வளைஞ்சே கொடுக்காத கம்ப்யூட்டர் ரூல்ஸ். இது ரெண்டும் மோதும்போது என்ன ஆகும்? ஒரு பெரிய சிஸ்டம் எரர் தான் வரும். அதாவது டிரைவர் சொல்றாரு, பயணி ஹெல்மெட் போடல, என்னால வண்டியை எடுக்க முடியாதுன்னு. ஆனா சிஸ்டம் என்ன சொல்லுது? ரைட் ஸ்டார்ட் ஆயிருச்சு, இனிமே கேன்சல் பண்ண முடியாதுன்னு. பாத்தீங்களா முரண்பாட்ட? உடனே சப்போர்ட் ஏஜென்ட் கிட்ட இருந்து வர முதல் பதில் இதுதான். சார், ரைடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதனால எங்களால கேன்சல் பண்ண முடியாது. அவ்வளோதான், பேச்சே கிடையாது. டிரைவர் முன்னாடி ஒரு பெரிய செவரே கட்டிட்டாங்க. இதுக்கு பேரு தான் பாலிசி. சரி, நேரடியா கேன்சல் பண்ண முடியாதுன்னா வேற என்னதான் தீர்வு? கம்பெனி ரெண்டு சூப்பரான தீர்வுகளை சொல்லுது. ஆனா அது ரெண்டுமே கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லாதது. சொல்லப்போனா டிரைவரை இன்னும் பெரிய சிக்கல்ல மாட்டி விடுற மாதிரி இருக்கு. அந்த ரெண்டு தீர்வுகள் என்ன தெரியுமா? முதல் தீர்வு, ஹெல்மெட் போட மாட்டேன்னு அடம் பிடிக்கிற அந்த கஸ்டமர் கிட்டே போய் ரைட முடிச்சதா ஓகே பண்ணுங்கன்னு கெஞ்ச சொல்றாங்க. ரெண்டாவது தீர்வு, கஸ்டமர் இல்லாம காலி வண்டிய டிராப் லொகேஷனுக்கு ஓட்டிட்டு போய் ரைட முடிச்ச சொல்றாங்க. இது ரெண்டுல எதுவாவது நடக்கிற காரியமா? நீங்களே சொல்லுங்க. டிரைவரும் இதே தான் கேட்காரு. அவரே ஹெல்மெட் போட மாட்டேன்னு சொல்றாரு. அவர் எதுக்கு ரைடு முடிக்க ஓகே சொல்ல போறாருன்னு. எவ்வளோ கரெக்டான கேள்வி பாருங்க. அதுல இருக்கிற லாஜிக் மிஸ்டேக்கா அழகா சுட்டி காட்டுறாரு. அடுத்தது, ரெண்டாவது ஆப்ஷனை கேட்டு டிரைவர் ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டாரு. என்னது, டிராப் லொகேஷனுக்கு காலி வண்டியில போகணுமா? ஐயோ, நான் அவரை ஹெல்மெட் இல்லாம கூட்டிட்டு போக கூடாதுன்னு தானே உங்களுக்கு ஃபோனே பண்ணேன்னு கேக்குறாரு. எந்த பிரச்சனைக்காக ஃபோன் பண்ணாரோ அதையே செய்ய சொல்ற மாதிரி இருக்கல்ல. சரி, கொடுத்த ரெண்டு சொல்யூஷனும் வேலைக்காகாதுன்னு தெரிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த உரையாடல் எப்படி ஒரு லூப் மாதிரி ஒரே இடத்துல சுத்த ஆரம்பிக்குதுன்னு பாருங்க. இது ஒரு தப்பிக்கவே முடியாத ஒரு முட்டுச்சந்து. இப்போ டிரைவரோட ஒரே கேள்வி இதுதான். சரி, நான் எப்படி அடுத்த ரைடுக்கு போறது? ஏன்னா இந்த ரைடும் கேன்சல் ஆகல, அடுத்த ரைடும் எடுக்க முடியல. மொத்தமா அந்த சிஸ்டம் அவரை லாக் பண்ணி வச்சிருச்சு. இதுக்கு அந்த ஏஜென்ட் என்ன சொல்றாங்க தெரியுமா? திரும்பவும் அதே பல்லவிதான். ஒரு உடைஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி எங்களுக்கு கேன்சல் பண்ற ஆப்ஷன் இல்லங்கறதையே திரும்ப திரும்ப சொல்றாங்க. வேற எந்த உதவியும் இல்ல. இப்போ டிரைவருக்கு கோபம் கலந்த விரக்தி. அவர் சிஸ்டமோட லாஜிக்கே கேள்வி கேக்குறாரு. அப்படின்னா ஒரு ரைட் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே வராதா? அப்படி ஏதாவது வந்தா நாங்க என்ன பண்றது? இது ரொம்ப நியாயமான கேள்விதானே. ஆனா இதுக்கு கிடைச்ச பதில பாருங்க. பதில் என்னன்னா, சார், அந்த தகவலை நாங்க சொல்ல முடியாது, அவ்வளோதான், கம்பெனி பாலிசின்னு சொல்லி மொத்தமா கை கழுவிட்டாங்க. இப்போ அந்த டிரைவர் என்ன பண்றதுனே தெரியாம முழு இருட்டுல நிக்கிறாரு. இதுக்கு மேல இது வெறும் எரிச்சல் இல்ல. இந்த இடத்துல தான் டிரைவரோட நம்பிக்கை மொத்தமா உடையுது. இதுதான் அந்த உரையாடலோட டர்னிங் பாயிண்ட். அப்பதான் டிரைவர் அந்த வார்த்தையை சொல்றாரு. மேடம், உங்களை நம்பித்தானே நாங்க வண்டி ஓட்டிட்டு இருக்கோம். இது சும்மா ஒரு கேள்வி இல்ல. இதுதான் இந்த முழு கிக் எக்கானமியோட அடித்தளமே, அந்த நம்பிக்கை தான். ஆனா இந்த ஒரு கால்ல அந்த நம்பிக்கைய சிஸ்டம் சுக்குநூறா உடைச்சிடுச்சு. உதவி கிடைக்காதுன்னு 100% உறுதியானதும் டிரைவர் தன்னோட இறுதி முடிவை எடுக்கிறாரு. சரி, உங்க ஆப்பை நம்பி பிரயோஜனம் இல்ல, நான் ஊபர் இல்லனா ஓலாக்கு மாறிக்கிறேன்னு சொல்றாரு. இதுதான் அவரால பண்ண முடிஞ்ச ஒரே விஷயம். கடைசியா விரக்தியோட உச்சத்துக்கு போய், தயவு செஞ்சு போனை வையுங்க, உங்ககிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லிட்டு அவரே போனை கட் பண்ணிடுறாரு. ஒரு பிரச்சனை, ஆனா எந்த தீர்வும் கிடைக்கல. சரி, ஒரு கால் முடிஞ்சிருச்சு. ஆனா இது வெறும் ஒரு ஃபோன் கால் மட்டும்தானா? இல்ல, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு. இந்த ஒரு சின்ன உரையாடல் நமக்கு என்ன சொல்ல வருது?
இதோட விளைவுகள் என்னன்னு பாருங்க. டிரைவருக்கு வருமானமும் போச்சு, கம்பெனி மேல இருந்த நம்பிக்கையும் போச்சு. கம்பெனிக்கு ஒருவேளை அந்த ஒரு ரைடுக்கான காசு மிச்சமாகி இருக்கலாம், ஆனா அவங்க வேலையாள் கிட்ட இருந்த உறவு டேமேஜ் ஆகிடுச்சு. மனுஷங்களுக்காக செஞ்ச ஒரு சிஸ்டம் ஒரு சின்ன மனுஷ பிரச்சனையில தோத்து போச்சு. கடைசியில அந்த கேன்சல் பண்ண முடியாத ரைடு அவர் அக்கவுண்ட்ல அப்படியே தான் தொங்கிட்டு இருக்கு. இதுதான் கிக் எக்கானமில இருக்கிற அதிகார ஏற்றத்தாழ்வு. கடைசியா ஒரே ஒரு கேள்விதான். ஒரு கம்பெனியோட பாலிசியும் ஒரு தனி மனுஷனோட நிஜ வாழ்க்கையும் நேருக்கு நேர் மோதும்போது இதுக்கு உண்மையான விலைய கொடுக்கறது யாரு? எல்லாமே திறமையா வேகமா நடக்கணும் நாம உருவாக்குற இந்த ஆட்டோமேட்டட் சிஸ்டம்ஸ் நம்மளோட மனிதாபிமானத்தையே கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிட்டு வருதா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க.